ஈவினிங் வண்டியில வரும்போதே, இன்னைக்கு ஈவினிங் போய் டீ குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தாங்க வருவேன். அது என்னவோ தெரியல, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே மனசு மாறிருது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பால பார்த்த உடனே மைண்ட் வாஷ் அவுட் ஆயிருது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஷோர்ஸ் டீ தூள் பக்கத்திலேயே இருந்தா கூட கை அங்க போகவே மாட்டேங்குது. அந்த ஒரு டம்ளர் டீய குடிச்சுட்டு அதுக்காக நம்ம பல காரணங்கள சொல்வோம். கிளைமேட்ட ஒரு காரணமா சொல்றோம். டயர்டா இருக்குன்னு சொல்றோம். மூட் ஆஃப் ஆயிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதே போல தாங்க வாழ்க்கையிலயும். நம்ம சின்ன சின்ன தவறுகளோ, இல்ல பெரிய பெரிய தவறுகளோ செஞ்சுட்டு, அதுக்கு பின்னாடி காரணங்கள நம்மளே தேடி தேடி லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறோம். ஒரு சிலர் எப்படின்னா, காரணமே தெரியாம சண்டை போட்டுட்டு, அப்புறமா உட்காந்து யோசிப்பாங்க. ஏன் சண்டை போட்டோன்னு இல்ல. அதுக்கான காரணத்த ஒவ்வொன்னா தேடி யோசிப்பாங்க. இந்த மாரி தவறு செஞ்சதுக்கப்புறம் நம்ம காரணத்த தேடக்கூடாதுங்க. செய்யறதுக்கு முன்னாடியே அது ஏன் செய்யணும் அப்படின்ற காரணத்த தாங்க தேடணும்.